சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்வில் உனக்கென்ன கவலை தெரியுமா? நம்ம ஆசைப்பட்டது மட்டும் ஏன் நம்மிடம் நிலையாக இருப்பதே கிடையாது. நாமும் எவ்வளவோ விஷயங்களை ஆசைப்படுகிறோம், ஆனால் எதுவுமே நமக்கு நிலையானதாகவே இல்லையே. நாமும் எத்தனையோ நபர்களை பார்க்கின்றோம், அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இன்று எப்படி பார்த்தால் என்ன விஷயம் அவரிடம் இருக்கின்றதோ அது அப்படியே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால் பெருக்கிக் கொண்டு தான் இருக்கின்றதே தவிர, ஆனால் நம் வாழ்வில் மட்டும் எதுவுமே பெருக்காமல் இல்லாமல் இருப்பது நம் வாழ்வில் அழிந்து கொண்டே இருக்கிறது என்று உன்னுடைய மனதில் அவ்வளவு கவலை. என்னுடைய குழந்தையே, கவலைப்படாதே. அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் எது தர வேண்டும், எது தரக்கூடாது, எதை எடுக்க வேண்டும், எதை உன்னிடமே வைத்திருக்க வேண்டும், எல்லாமே உனக்கு நல்லபடியாக தெரியும். உன் வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயமும் என்னை தாண்டித்தானே போனது. எனக்கு தெரியாமல் எல்லாம் போயிருக்குமா? என்னிடம் சொல்லி நீ அழும்பொழுது எனக்கு தோன்றும், நாம் தானே எடுத்தோம், நாம் அதை திருப்பி தானே தரப்போகிறோம். இந்த குழந்தையே இவ்வளவு கஷ்டப்படப் போகிறது என்று எனக்கு தோன்றும். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் நான் எடுத்துவிட்டேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் உன்னிடம் இல்லை. அதெல்லாம் நான் ஏன் எடுத்தேன் என்றால், இப்போதைக்கு அது உன்னுடைய கையில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். தேவையில்லாமல் தான் உன் வாழ்வில் ஏதாவது தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். சிந்தனை மாற்றிக்கொண்டே இருக்கும் என்பதற்காக உன் வாழ்வில் இருக்கும் சில விஷயங்களை எடுத்தேன். சூட்சமமான விஷயங்களை எல்லாம் உன்னிடம் சொல்லிக்கொண்டு உன்னிடம் இதை எடுக்கப் போகிறேன் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நான் இப்பொழுது சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எது உன்னிடம் இல்லையோ, எது உன்னை விட்டு பறிப்போனதோ அதையெல்லாம் உன் வாழ்வில் நீயே நினைக்காத வகையில் உனக்கு திரும்ப நான் கிடைக்கச் செய்வேன். உன்னை விட்டு போனதெல்லாம் 1% என்று வைத்துக்கொள். அதைவிட பல சதவீதமாக பல விஷயங்கள், பல நல்ல காரியங்களை நான் உன் வாழ்வில் உனக்கு வந்து தேடி வந்து உன் கையில் வந்து ஒப்படைப்பேன். ஏற்கனவே உன் வாழ்வில் நிறைய இழந்து விட்டாய். இதற்கு மேல் நீ இழக்க உன்னுடைய வாழ்வில் ஒன்றுமே கிடையாது. சந்தோஷங்கள் எல்லா விஷயத்தையும், உறவுகள், பணம் எல்லா விஷயத்தையும் நீ இழந்தாய். ஆனால் இது எல்லாம் திரும்ப கிடைக்குமா என்பது உன் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறி. நீ நினைப்பாய், படங்களை கூட நான் திரும்ப பெற்று விடுவேன், என்னை விட்டு போன உறவுகள் எப்படி என்னால் பெற முடியும் என்று. எப்படி உன்னை விட்டு போனார்களோ அதே போல அவர்கள் மனம் திருந்தி நிச்சயமாக உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னிடம் நிச்சயமாகவே வருவார்கள். என்னுடைய குழந்தையே, யாருடைய மனதையும் உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் என்னால் எல்லோருடைய மனதையும் மாற்ற முடியும். உன்னை கஷ்டப்படுத்தினார்கள், அதனால்தான் அவர்களை கொஞ்சம் நாளைக்கு உன் வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்து அவர்களை சீக்கிரத்தில் உன்னை புரிந்து உன்னை வாழ்க்கையில் நல்லபடியாக நீதான் எல்லாவற்றிற்கும் சந்தோஷத்தை கொடுத்தாய். நீதான் உன்னுடைய குடும்பத்திற்கு ஆணிவேர் என்பதை புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பவும் கொண்டு வந்து சேர்ப்பேன். கவலைகள் வேண்டாம் குழந்தையே, சந்தோஷமாக இரு. எந்த நிலையாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். கஷ்டப்படுகின்றோமே, யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று நினைக்காதே. கஷ்டம் என்பது வாழ்வில் நினைப்பது போல அல்ல. எல்லோரையும் புரிந்தால் நிறைய விஷயங்களை இழந்து இப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீயாகவே பெறவும் போகிறாய். உன்னுடைய வாழ்வில் நீ ஒன்று தெரிந்து கொள், மற்றவர்களால் ஒரு விஷயம் கிடைக்கிறது என்ற அந்த விஷயம் எப்பொழுது நிலையானதாக இருக்காது. அதுவே உன்னால் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அது மட்டுமே நிலையானதாக இருக்கும். அதற்கு முன்பெல்லாம் உன் வாழ்வில் யார் யாரோ ஏதேதோ சில சமயங்கள் உதவி செய்தார்கள். அந்த உதவியை எல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்லி காட்டிக்கொண்டே இருந்தார்கள். நான் தான் இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்தேன், அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்தேன். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது உனக்கு என்ன செய்துவிட்டு எப்பொழுது நான் தான் செய்தேன் என்று சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று உனக்கு சில சமயங்களில் கோபமே வந்திருக்கிறது. உன் வாழ்வில் இதுவரைக்கும் அடுத்தவர்கள் செய்த அனைத்தையுமே நான் எடுத்து விட்டேன். இதற்கு மேல் உன் வாழ்வில் நீ அனுபவிக்கப் போகும் ஒவ்வொன்றும், நீ உருவாக்கப் போகும் ஒவ்வொன்றும் முன்னாலே தான் இருக்குமே தவிர மற்றவர்கள் உனக்கு
தந்ததாக இருக்காது என்று சொல்லும் பொழுது நீ இனிமேல் எனக்கு யாராவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் மட்டுமே, இதற்கு முன்பெல்லாம் சொல்லி சொல்லி நீ என்னால் தானே இந்த நிலைமைக்கு வந்தாய், என்னால் தானே இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி சொல்லி வாழ்க்கையே வெறுக்க வைத்தார்கள். இனிமேல் நீயாகவே உன் வாழ்வில் முன்னேறுவாய், நீயாகவே உன் குடும்பத்தை கரை சேர்ப்பாய், நல்லதையே உன் வாழ்க்கையில் நீயே உனக்காக உருவாக்கி கொள்வாய். இனிமேல் எந்த ஒரு கலக்கமும் உன் வாழ்வில் கிடையாது. எல்லாம் நிமிஷமும் உன் வாழ்வை கலக்கங்கள் சகலங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். அது உன்னாலே யார் எப்பொழுது பார்த்தாலும் உன்னிடம் என்ன கேட்பார்கள்? அவர் உதவி செய்தாரா? என்னிடம் சொன்னாரே எனக்கு உனக்கு உதவி செய்ய போகிறேன் என்று. எப்பொழுது யாரை பார்த்தாலும் நீயாகத்தான் எல்லாம் உருவாக்கி இருப்பாய். ஆனால் மற்றவர்கள் தானே உனக்கு செய்தார்கள் என்று மற்றவர்கள் நினைக்கும் எண்ணம் எல்லோரும் நான் தான். அவளுக்கு இதை செய்தேன், அதை செய்தேன், குடும்பத்தை காப்பாற்ற உதவி செய்கிறேன் என்று தேவையில்லாமல் உன்னுடைய குடும்பத்தை பற்றி தவறாக சொல்லி எல்லோருமே உன்னை பார்த்து இரக்கமாக பார்க்கும் நிலைமைக்கு மற்றவர்கள் எல்லோரும் ஆகிவிட்டார்கள். அவர்கள் கொடுத்த எதுவுமே உனக்கு வேண்டாம். நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்வில் நீ சீரும் சிறப்புமாக நீயே உழைத்து நீயே எல்லா விஷயத்தையும் பெறும் நேரத்தை நான் உருவாக்கப் போகின்றேன். கவலை வேண்டாம் அம்மா. இதுவரைக்கும் எதை நீ பாரமாக நினைத்து எப்பொழுது இதெல்லாம் மாறும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த அனைத்து விஷயங்களும் மாறும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேல் நீ அவன் செய்தான் என்று யாருமே உனக்கு சொல்லி காட்டாமல் நீயாகவே இனி உன் வாழ்வில் எல்லா விஷயத்தையும் பெறுவாய். நிம்மதியாக உன் வாழ்வில் இருப்பாய். சகலமும் உனக்கு நானே பெற்றுத் தருவேன். இனி எதையும் நினைத்து கவலைப்படாதே. சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார். நானே உனக்கு சந்தோஷத்தையே தருகிறேன். இந்த சாயப்பாவாகிய நான் உனக்கு எல்லா வழிகளையும் நான் சரி செய்து கொடுப்பவன். யார் யார் எப்படி என்று உனக்கு இத்தனை ஆண்டுகள் தெரியாமலேயே இருந்தது. ஆனால் இந்த குறிப்பிட்ட சில கஷ்டங்களுக்கு பிறகு யார் எப்படி என்ன செய்வார்கள், என்ன ஆனது வாழ்க்கையில், என்னெல்லாம் உனக்கு சொல்லி காட்டினார்கள். உதவி என்ற பெயரில் உதவியை செய்துவிட்டு உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினார்கள், எல்லாவற்றையும் நிச்சயமாக நீயே புரிந்து கொண்டாய். அதனால்தான் எல்லோர் மத்தியிலும் உன்னை உயர்த்தலாம் என்று கஷ்டமே உனக்கு கொடுத்தாலும் நீயே இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரும் அளவுக்கு உனக்கு தைரியத்தை கொடுத்து பல நல்ல விஷயங்களை நான் செய்யப் போகிறேன். இந்த சாயப்பாவாகிய நான் இனிமேல் உன் வாழ்க்கை மாற்றப் போகும் விஷயத்தை எல்லாம் நீ பார்த்தாயானால் நீயும் இருந்து விடுவாய். நான் இதெல்லாம் சாதிப்போம் என்று நினைத்து கூட பார்க்கவே இல்லையே. ஆனால் நிறைய விஷயங்களை நாம் சாதித்து விட்டோமே என்று நீயே எதிர்காலத்தில் நினைத்து உன்னை நீயே நினைத்து பெருமைப்படும் அளவுக்கு உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நீயாகவே செய்து சந்தோஷப்பட்டு உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்து திரும்ப பெறப் போகிறாய். இனிமேல் மற்றவர்கள் உனக்கு கொடுத்தது என்பது உன்னிடம் எதுவுமே இருக்காது. எல்லாவற்றையும் இழந்துவிட்டாய். இதற்கு மேல் நீயாக உழைத்துதான் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் பெறப்போகிறாய். இதற்கு மேல் யாருமே உன்னிடம் நான் தான் உனக்கு இதை செய்தேன் அது செய்தேன் என்று ஒருபொழுதும் சொல்லவும் மாட்டார்கள். சொல்ல நானும் விடவும் மாட்டேன். இனி நீயே உருவாக்கு. உன்னுடைய காட்டுக்கு நீயே ராஜாவாக மாறு. நீயே எல்லா விஷயத்தையும் செய். நானே உனக்கு துணையாக இருப்பேன். இனிமேல் உனக்கு உன் வாழ்க்கையில் இறக்கப் போவதற்கு எதுவுமே இல்லை. இனிமேல் பெறப்போவதற்குத்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது. என்னிடமிருந்து எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள். சந்தோஷத்தை என்னிடமிருந்து தாராளமாக அள்ளிக்கொள். உன்னுடைய வாழ்வில் நானே நிரந்தரமாகவும் எப்பொழுதும் சகல சௌபாக்கியங்களையும் தரும் ஐஸ்வர்ய தெய்வமாகவும் இந்த சாயப்பா நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.